ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் சாம்பார். எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் ஒரு டேஸ்டியான வெண்டைக்காய் சாம்பார் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சாதம்னு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 5லேருந்து 7 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பருப்புக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. குக்கர் மூடி 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது வேகட்டும். தாளிப்புக்கு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 கப் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் சேர்க்குறத விட சின்ன வெங்காயம் சேர்க்குறப்போ சாம்பாரோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே வதக்குங்க. வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் சாம்பாரில் எந்த ஒரு குழப்பு தன்மையும் இருக்காது. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதுலேயே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்கள்கிட்ட குழம்பு தூள் இல்லைன்னா நீங்கள் சாம்பார் பொடியே 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம பருப்பு ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை லைட்டாக மசிச்சுட்டு இதோட சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து கொஞ்சம் வெண்டைக்காய் சாம்பார் தண்ணியாக வைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா பருப்பில் கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிவிடுங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளி சேர்க்க வேணாம், லைட்டாக சேர்த்திங்கனாலே போதும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ளேவரோடு இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், சூப்பரான வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.